ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் பொரிப்புக்கு அரைச்சி நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அயில மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மீன் பொரிப்புக்கு மசாலா ரெடி பண்ணி போடும்போது அந்த மசாலா உதிராமல் அப்படியே மீனோடி ஒட்டிட்டு இருக்கும். மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கிடலாம். தோடு உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூனும் கொஞ்சம் அதிகமாட்டும் வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாட்டு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணீரை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணீர் ஊற்றதுக்கு பதில் பாதி லெமனை வேணும்னா கூட புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் ரெடியாகிட்டு இருக்குது. இது அவ்வளோத்தையும் எடுத்து மீனில் போட்டுடலாம். இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக செய்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்பப்போ நம்ம மீன் பொரிக்கும்போது எடுத்து அப்ளை பண்ணிக்கிடலாம். நான் இந்த மீனுக்கு தக்கன மட்டும்தான் நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அவ்வளோத்தையுமே சேர்த்தாச்சு. மீனில் எல்லா இடமும் படுது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கணும். மசாலா அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour ஆகுது கண்டிப்பாக அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பொரிக்கணும். மசாலா அப்ளை பண்ணி அப்படியே வச்சாச்சு. 1/2 hour கழிஞ்சதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இரும்பு சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீனை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போடும்போது அந்த எண்ணெய் நல்ல ஒரு வாசனையாட்டி இருக்கும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது பார்த்தாலே தெரியும் அந்த மசாலா எல்லாம் மீன்லையே பிடிச்சிருக்கு, அந்த எண்ணெயில் ஆகலை. மறுபடியும் கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமும் நம்ம மறுபடியும் திருப்பி போடணும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய மீனாட்டி இருக்கிறதுனால உள்ளுக்கெலாம் நல்லா குக் ஆகணும். இப்படி மசாலா ரெடி பண்ணி நம்ம மீன் பொரிக்கும்போது இந்த மீன் ரொம்பவுமே டேஸ்டியாட்டு இருக்கும். சாதத்து கூடையும் சாப்பிடலாம். இல்லைன்னா கிழங்கு அவிச்சு இந்த மீனும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.